ஹலோ எவ்ரிவன், கோகனட் அல்வா ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பெரிய தேங்காவை கீறி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட 5 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச தேங்காவை 2 தடவை பால் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காய் பாலில் 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த கோகனட் அல்வா செய்கிறதுக்கு எங்களுக்கு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஆனால் எல்லோரும் 10 மினிட்ஸில் ஆகிடும்னு சொல்கிறாங்க. நாங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டோம், அதனாலயான்னு தெரியல. இப்போ அதே சட்டியில் நம்ம கரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு 1 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்பப்போ இடையில நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது தான் இந்த மாதிரி திரண்டு வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, வாயில் வச்சோடனே வழுக்கிட்டு போகிற மாதிரி கோகனட் அல்வா ரெடி. செய்யும்போது மறக்காமல் கொஞ்சம் கூட செஞ்சுருங்க, இல்லைன்னா அடிபொடி சண்டை தான். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.